வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் கிலோ 200 ரூபாய்க்கு நிறைய பழங்கள் கிடைக்குது. ஒரு சில பழங்கள் தான் கிலோ 60 ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. விலை குறைவாக கிடைக்கிற பழங்களோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வருது. அதை பார்த்து உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமான பழங்கள் இன்னைக்கு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபா, தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாத்துக்குடி பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அன்னாச்சி பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, செவ்வாழைப்பழம் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஆரஞ்சு பழம் கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பலாப்பழம் 1 கிலோ ஏலம் வர்ற இடத்துல 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, செந்துர மாம்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பன்னீர் திராட்சை 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருப்பு திராட்சை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, டிராகன் பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கிவி ஒரு பழம் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மல்கோவா மாம்பழம் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை ஆப்பிள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பேரிக்காய் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாதுளம்பழம் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிவப்பு ஆப்பிள் 1 கிலோ 230 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பிளம்ஸ் 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியா குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு கிர்னி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு கிடைக்குது, தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது, முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபா, நேந்திர வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா, ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா, கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பலாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாத்துக்குடி பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, செந்துர மாம்பழம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் தான் இன்னைக்கு கிலோ 60 ரூபாய்க்கு உள்ளவே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். பழங்களை நீங்கள் சீசனில் கிடைக்கிறதா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் நல்லதுங்க. அதுதான் நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ள அதிகமான பழங்கள் வாங்குறதுக்கான சிறந்த ஐடியா. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லியுமே காலையில விலைக்குறைவான பொருட்களுடைய வீடியோ வருது. நீங்க அதை பார்த்து மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி வீட்டில இருந்தே விலைக்குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமா செலவுகளை குறைச்சிக்கலாம். நன்றி.